நெக்ஸ்ட் டைப் ஆஃப் நவுன் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனை நம்ம 5 சென்சஸால உணரவே முடியாது. நம்ம 5 சென்சஸ் என்னது? சைட், சவுண்ட், டேஸ்ட், டச் அண்ட் ஸ்மெல். ஸோ இந்த 5 புலன்களால இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனை நம்ம வந்து உணர முடியாது. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன அப்படின்னு சொன்னா கான்செப்ட்ஸ், குவாலிட்டிஸ், ஐடியாஸ், இமோஷன்ஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் பீயிங். இப்போ கான்செப்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஃப்ரீடம், டெமோக்ரஸி இதை சொல்லலாம். இப்போ அடுத்து குவாலிட்டிஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஆனஸ்டி, கரேஜ், லாயல்ட்டி, ஃபெய்த்ஃபுல்னஸ் இதை சொல்லலாம். நெக்ஸ்ட் இமோஷன்ஸ், ஆங்கர், ஃபியர், ஹாப்பினஸ், சேட்னஸ், ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஐடியாஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா நாவல்ட்டி, ஜஸ்டிஸ், சைலன்ஸ், நாலேஜ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங். இது வந்து ஒரு பர்சன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத மீன் பண்றது. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா பாய்ஹுட், சைல்டுஹுட், மதர்ஹுட், அப்புறம் அடல்ட்ஹுட். ஒரு லாஸ்ட் டைப் ஆஃப் நவுன் என்ன அப்படின்னு சொன்னா மெட்டீரியல் நவுன். ஒரு மெட்டீரியல்ல இருந்து நம்ம அடுத்த ப்ராடக்ட்ஸ் நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா தட் மெட்டீரியல் இஸ் கால்ட் மெட்டீரியல் நவுன். இந்த மெட்டீரியல் நவுன்ஸ் எதுவாகலாம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா மெட்டல்ஸா இருக்கலாம், லிக்விட்ஸ், நேச்சுரல் மெட்டீரியல்ஸ், அது போக சம் ஸ்பெசிபிக் மெட்டீரியல்ஸ் லைக் வுட், பிளாஸ்டிக், இந்த மெட்டீரியல்ஸ் எதுவாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, சில்வர், வாட்டர், வுட், பிளாஸ்டிக், பிரான்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து மெட்டீரியல் நவுன்ஸ் தான். இதுல இருந்து நம்ம அடுத்த ப்ராடக்ட்ஸ், அடுத்த விஷயங்களை செய்யறோம், நவுன்ஸ் நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா தே ஆர் கால்ட் மெட்டீரியல் நவுன்ஸ். இப்போ இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் தான். இப்போ இதுல வந்து டைரக்டா நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. வாட் இஸ் அ ப்ராப்பர் நவுன், வாட் இஸ் அ கலெக்டிவ் நவுன், காமன் நவுன், இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு ப்ராப்பர் நவுன் கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி எக்ஸப்ஷனல் நவுன் ஏதாவது, இப்போ ஒரு மவுண்டனோட பேரோ இல்ல ரிவரோட பேரோ கொடுத்து அதுக்கு முன்னாடி இவங்க வந்து டேஷ் போட்டு இதுல வந்து ஆர்டிகிள் வருமா வராதா அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஏ வருமா, ஆன் வருமா, நோ ஆர்டிகிளா, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை நம்ம கரெக்டா சூஸ் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கொடுத்து அந்த நவுனை வந்து நீங்க அட்ஜெக்டிவா மாத்துங்க அப்படின்னு கேட்கலாம். சேஞ்ச் தி அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இன் த சென்டென்ஸ் இன்டு அட்ஜெக்டிவ்னு கேட்கலாம். ஸோ நமக்கு வந்து அந்த சென்டென்ஸ்ல உள்ள அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்ன அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அடுத்து அந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனை அட்ஜெக்டிவா மாத்த தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இதை அட்ஜெக்டிவா மாத்தணும் அப்படின்னு சொன்னா கான்ஃபிடென்ட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தேன், ஒரு அனிமல் சவுண்ட் கொடுத்து இந்த சவுண்டு எந்த அனிமல் மேக் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்காக தான் வந்து இந்த நவுன்ஸ் பேசிக் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது.